ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு NithishFamily. 40 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் 9th டே விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நிதிஷ் அப்பா வெயிட் என்ன அப்படின்றது பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி வெயிட் அப்படின்றது 84.300 கிராம் இருக்குது. நேற்றுக்கும் இன்றைக்கும் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 500 to 600 கிராம் கிட்ட குறைஞ்சிருக்கு. நல்லா வெயிட் லாஸ் ஆகிருக்கு நிதிஷ் அப்பாவுக்கு. டைமிங் தான் கரெக்டான டைமிங் மேனேஜ் பண்ணுறதும் அது மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் ரொம்ப சாப்பாடை வந்து கம்மி பண்ணணும் அவசியம் கிடையாது. அவங்க எப்பயும் எடுக்கிறதுலேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. டயத்துக்கு சாப்பிட்றாங்க, வேறு எக்ஸ்ட்ரா எதுவும் சாப்பிடாம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. கரெக்டாக தண்ணி தூக்கம் எல்லாம் கரெக்டாக பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் வெயிட் லாஸ் செம்மையாக இருக்கும். சரி வாங்க இன்னைக்குரிய அவங்க டே ரொட்டீன் என்ன அப்படின்றது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டாக எடுக்கிறது வாட்டர்மெலன் ஜூஸ் தான். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஆம்லா ஜூஸ் இல்லை. ஒரு 7:30 வாட்டர்மெலன் ஜூஸ் எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் கழித்து சைக்கிளிங் இது போனேன் அப்படின்னா அப்போ வந்து இந்த செவ்வாழை எடுத்து சாப்பிட்டுட்டு போவேன். அப்படி இல்லைன்னா ஒரு ஜூஸ் குடிச்சு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சிட்டு தான் இந்த வாழைப்பழம் எடுத்துக்குவேன். ஸோ ஃபஸ்ட்டாக எடுக்கிறது வந்து வாட்டர்மெலன் ஜூஸும் ஒரு செவ்வாழை பழம் தான். ரெண்டையும் ஒன்று போல் அட்ட டயத்தில் எடுக்க மாட்டேன். இது எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 20 நிமிஷம் கழிச்சு தான் வாழைப்பழம் சாப்பிடுவான். ஸோ ஃபஸ்ட்டு ஜூஸ் குடிச்சிடுவேன் நான். காலையில் நிதிஷ் ஸ்கூலுக்கு போகும்போது அவனுக்கும் எனக்கும் சேர்த்து அப்படியே ஜூஸ் போட்டாச்சு. நிதிஷ் இன்னைக்கு எக்ஸாம்னால அவனை ஸ்கூலில் விட்டுட்டு நானும் நிதிஷ் அப்பாவும் சைக்கிள் ஓட்ட வந்தோம். 8லேருந்து 9 மணி வரைக்கும் 1 hour கிட்டத்தட்ட சைக்கிள் ஓட்டினேன். ஸோ செம்மையாக நல்லா சைக்கிள் ஓட்டிட்டோம். என்னோட கலோரி பேனிங் அப்படின்றது இன்றைக்கி 300க்கு மேலே கொஞ்சம் கலோரி பேன் பண்ணியாச்சு. அதே நேரத்தில் சாயந்தரம் சில சமயம் நான் வந்து எப்போவுமே ஒரு 1/2 hour அப்படின்றது நான் எக்ஸசைஸ் பண்ண தான் செய்வேன். பட் டைம் இருக்கும்போது நான் டக்குன்னு பண்ணிடுவேன். அதை வந்து நான் வீடியோவில் காமிக்கிறது இல்லை. ஸோ கண்டிப்பாக எக்ஸசைஸ் வந்து மஸ்ட்டு தான். அது கூட இந்த சைக்கிளிங்கும் பண்ணிக்கலாம். சைக்கிளிங், வாக்கிங், ஜாக்கிங் ஏதாவது ஒன்று உங்களுக்கு டெய்லி 300 கலோரி குறையணும். அதை வந்து டார்கெட் பண்ணி குறைச்சிக்கோங்க. மணி 10 ஆகுது. நிதிஷ் அப்பா ஃபஸ்ட்டாக எடுக்கிறது வாட்டர்மெலன் ஜூஸ் தான் எடுக்கிறாங்க. நிதிஷ் அப்பாவுக்கு இப்போ ஃபஸ்ட்டு உடனே போட்டு தான் கொடுக்குறேன் நான். சைக்கிளிங் போயிட்டு வந்தது நல்லா தண்ணி தாக்கம் எடுக்குது. அதனால ஒரு 9 மணிக்கு வந்தோம். அதுக்கப்புறம் 10 மணிக்கு 1 மணி நேரம் கழிச்சு தான் அவங்க எடுக்கிறாங்க. எந்த விதமான சுகருமே இதில் ஆட் பண்ணாதீங்க. நான் நிதிஷ் அப்பாவுக்கு மட்டும் கொஞ்சமாக இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன். காலையில் மணி வந்து 10:20 ஆகுது. ஒரு 10 மணிக்கு வாட்டர்மெலன் ஜூஸ் குடித்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் கழிச்சிட்டு இடியாப்பம் தான், வீட்டில் செஞ்ச இடியாப்பம் தான். இது வந்து கொஞ்சம் கலர் டார்க்காக தெரியும். என்ன அப்படின்னா ஒயிட்டாலாம் இருக்காது, பச்சரிசி கிடையாது, புழுங்கரிசியில் செஞ்ச இடியாப்பம். இடியாப்பம் வந்து 120 கிராமும், அதுக்கப்புறம் குருமா வந்து காலிஃப்ளவர், பீன்ஸு, கேரட் அந்த மாதிரி காய்கள் எல்லாம் போட்டு செஞ்சது. அதுவும் அதே மாதிரி தான் 120 கிராமும் 150 கிராமும் எடுத்திருக்கேன். காலையில் அவங்க 2வது மீலாக எடுக்கிறது இதுதான். ஃபஸ்ட்டு வாட்டர்மெலன் ஜூஸ் எடுத்தீங்களா, அது ஃபஸ்ட்டு மீல். அதுவும் மீல் தான், ஜூஸும். நிதிஷ் அப்பா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் வாட்டர்மெலன் ஜூஸ் வந்து ஃபஸ்ட்டு மீல், இது வந்து 2வது மீல்னு சொல்கிறேன். என்னது ஜூஸை தான் மீலா அப்படின்றாங்க. பழங்கள் ஜூஸ் எல்லாம் அது ஒரு சாப்பாடாகவே நம்ம கன்சிடர் பண்ணாமல் ஸ்நாக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். நிறைய ஐட்டங்கள் அப்படி தான் நம்ம வந்து ஸ்நாக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். வேர்க்கடலை சாப்பிட்றது அதெல்லாம். பட் அதுவுமே கலோரி ஜாஸ்தி. அதெல்லாம் நம்ம வந்து ஸ்நாக்ஸாக சாப்பிட்டோம்னா அப்படின்னா 1 ஸ்பூன் தான் சாப்பிடணும். சாப்பாடாக சாப்பிட்டா கொஞ்சம் கூட சாப்பிட்டுக்கலாம். எல்லாத்துக்கும் கலோரி உண்டு தண்ணியை தவிர. அதனால் எல்லாமே மீல் கணக்கில் தான் ஆட் ஆகும். எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணால் தான் உங்கள் கலோரி டிஃபீஷியஸில் நீங்கள் எடுக்கிறது கரெக்டாக தெரியும். நிதிஷ் அப்பாவோட மத்தியான சாப்பாடு வந்து ரைஸ் தான் எடுத்திருக்காங்க. எப்பயும் போல் ரைஸோட அளவுகள் அப்படின்றது ஒன்று தான். 100-150 கிராம் தான் எடுப்பாங்க. அதிலே குருமா ஊற்றி காயெல்லாம் போட்டு நல்லா பிணைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் கேரட், முட்டை போட்டு பொரியல், இது கொஞ்சம் கூட தான் வரும், 150 கிராம் கிட்ட வந்தது. அதுக்கப்புறம் முள்ளங்கி பொரியல் 100 கிராம். ஸோ மத்தியான சாப்பாடு வந்து இதுதான். மிட் மார்னிங் ஸ்நாக்ஸாக மார்னிங்கில் அவங்க எடுக்கிறது வந்து ஒரு செவ்வாழை எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங்கில் வந்து அவங்க எந்த விதமான ஸ்நாக்ஸும் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா ஆஃபீஸில் ஒர்க்கு அதிகமாக இருக்கும், அதனால சாப்பிட டைம் இல்லாமல் மறந்துடுவேன் அப்படின்னாங்க. 4 மணிக்கு பிளாக் காஃபி மாதிரி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் 5:30க்கு டேரெக்டாக சாப்பாடு எடுத்துக்குவாங்க. நைட்டு கடைசி மீலாக எடுக்கிறது சப்பாத்தி தான். சப்பாத்தி வந்து 3 சப்பாத்தி வச்சுருக்கேன். இது வெயிட்டு பார்த்து தான் வச்சுருக்கேன். அதே மாதிரி குருமாவும் வெயிட்டு பார்த்து தான் வைக்கிறது. இன்னைக்குரிய லஞ்ச் பாக்ஸ் மெனு அப்படின்றது இது தான். மணி 11 ஆகுது. நான் எடுத்துக்கிறது சிகப்பவுள் இருக்கு இல்லையா, சிகப்பவுள் கொஞ்சம் ஊற வச்சு தேங்காய் திருகி போட்டு, அதுக்கப்புறம் ஆப்பிள் வந்து சின்ன ஆப்பிளாக ஒரு ஆப்பிள் இருந்தது, அது போட்டுக்கிட்டேன். நான் வந்து இனிப்பு எதுவுமே சேர்க்கல, எனக்கு இனிப்பு பிடிக்காது. அதனால நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா கேரட்டும் முள்ளங்கி பொரியல் 2 இருந்தது இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு கொஞ்சம் காரமாக தான் பிடிக்கும், அதனால நான் காரமாக எடுத்துக்கிட்டேன். நான் வந்து 11 மணிக்கு அவல் எடுக்கிறேன். பசிக்கும் போது நல்லா எடுத்துக்கலான்ட்டு தான். அதுக்கப்புறம் ஊடால வந்து ஒரு 10 மணிக்கு வந்து செவ்வாழை கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டேன் நான். அது ரொம்ப பழுத்துருச்சு, அதனால வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு செவ்வாழை சாப்பிட்டேன். செவ்வாழை சாப்பிட்டதுக்கப்புறம் இப்போ 11 மணிக்கு வந்து நல்லா குளிச்சுட்டு வந்தோடனே நல்லா பசிக்குது, அதுக்கப்புறம் அவள் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான். மெயினாக சப்ஸ்கிரைபர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, அக்கா நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை குளிப்பீங்க அப்படின்ட்டு. இந்த கொஸ்டினை பார்த்து எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. மழை காலம் அப்படின்னா 2 தடவை குளிப்பேன். ஏன்னா எப்பயும் போல் குளிக்கிற மாதிரி காலைல எழுந்துச்சி குளிச்சுட்டு அது மாதிரி எக்ஸசைஸ் பண்ணேன்னா வேர்த்தது அப்படின்னா அப்போ குளிப்பேன். வெயில் காலம் அப்படின்னா மினிமம் 3 டைம், மேக்ஸிமம் 4 டைம் வரும். குளிக்கிறது அப்படின்றது வெயில் காலத்தில் நார்மலாக வெறும் தண்ணியை மட்டும் வச்சு குளிச்சுட்டு வந்துடுவேன். சோப்போ இல்லை பாத் பவுடரோ எதுவுமே போட மாட்டேன்.
குளிச்சுட்டு வேறு எக்ஸசைஸ் ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு தான் அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுவேன். அது மாதிரி வீட்டு வேலைகள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குளிக்க போவோம் இல்லையா, ஒரு 10-11 மணிக்கு. அப்போ தான் வந்து நிதானமாக பாத் பவுடர்லாம் தேய்ச்சி குளிக்கிற வேலைலாம் வச்சுக்குவேன். அது மாதிரி சாயந்தரம் எக்ஸசைஸ் பண்ணேன்னா அப்போயும் எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு குளிச்சுட்டு தான் வந்து போய் விளக்கேற்றுவேன். அப்போயுமே அப்படி தான் பாத் பவுடர் மட்டும்தான் ஃபேஸுக்கு போடுறேன்னு தவிர உடம்புக்கு வந்து வேறு எந்த விதமான சோப் ஆயிலோ எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ராத்திரிக்கும் படுக்க போகும்போது இந்த வெயில் அப்போ எனக்கு ரொம்ப வேர்க்கும். தண்ணி வந்து மேலே பட்டால் தான் எனக்கு தூக்கம் வரும். அதனால சும்மா வந்து தண்ணியில் குளிச்சுட்டு அப்படியே படுத்துக்குவேன். வெயில் காலத்தில் ரொம்ப சோப்பு யூஸ் பண்ணாதீங்க. ஆனால் வந்து வெயில் காலத்தில் நீங்கள் ஒரு 4-5 தடவை ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். வெறும் தண்ணியை மட்டும் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணுங்களேன். உங்களோட மாய்ஸ்சரைசர் அந்த ஆயில் தன்மை வந்து போகாது, நல்லா சைனிங்காக நல்லாயிருக்கும். அதை கீப்பப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம என்ன ஜூஸ் குடிக்கிறோமோ அதில் இருக்க சக்கையை எடுத்து மேலே அப்ளை பண்ணி ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிங்களே, ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். அது பண்ணாலே போதுமானது. இப்போதைக்கு என்னோடய ஸ்கின் கேர் அப்படின்றது இதுதான். மணி 2 ஆகுது. நான் வந்து காய்கள் மட்டும்தான் எடுத்துக்கிறேன். இதில் முட்டை போட்டு செஞ்சுருக்கனால கேரட்டு முட்டை 3 முட்டை போட்டேன். கேரட் அப்படின்றது பெரிய கேரட்டை 4 கேரட் போட்டேன். அதுக்கப்புறம் முள்ளங்கி அப்படி தான், அதே மாதிரி 2 முள்ளங்கி. ஸோ காய்கள் வந்து எங்கள் வீட்டில் நல்லா நிறையா செய்யணும் இப்போ இந்த சமயத்தில். அதுக்கப்புறம் வந்து சாதம் குழம்பெல்லாம் கம்மியாக செய்வேன். 2 மணி ஆகுது. நான் எடுத்துக்கிற மீல் அப்படின்றது கேரட் பொரியலும் முள்ளங்கி பொரியலும் தான் எடுத்துக்கிறேன். உங்கள் வீட்டில் ஒரு 2-3 பேர் இல்லை நீங்கள் ஒரு ஆளோ வெயிட் லாஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களை கணக்கே எடுக்காமல் சாப்பாடு பண்ணுங்கள். அப்போனா தான் எப்படியும் கொஞ்சம் மிச்சம் வந்துடும், நம்ம சாப்பிட்ற மாதிரி வந்துடும். இப்போ சாதமும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மிச்சம் விழுகலை. ஏன்னா குருமா குழம்பு இல்லையா, அதனால் ரொம்ப பிடிக்கும். உருளைக்கிழங்கு எல்லாம் காயெல்லாம் போட்டு செஞ்சால் அவங்களுக்கு நல்லா அது சிக்கன் குழம்பு மாதிரி தெரியும், அதனால சாப்பிட்ருவாங்க. சாதாரணமாக சாம்பார் புளி குழம்பு அதெல்லாம் வச்சா எங்கள் வீட்டில் உள்ள இறங்காது யாருக்கும். எப்படி சாதம் கொஞ்சம் மீதம் வந்துடும். ஸோ அவங்க நான்வெஜ் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு அது பிடிக்குது, அதனால வேறு வழி இல்லை. ஸோ அதே மாதிரியே குழம்பு வச்சா வந்து நல்லா சாப்பிடுவாங்க. சுண்டல் குழம்பு, வெஜிடபிள் குருமா குழம்பு, அந்த மாதிரி குழம்புகள் வச்சோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் குழம்பும் தீந்துடும், சோறு எல்லாமே தீந்துடும். பட் கொஞ்சம் மாதிரி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து மிச்சம் வளர்ந்துடும். அதனால் எப்போயுமே இப்போ எங்கள் வீட்டில் 2 பேர் அப்படின்னா நான் ஒரு ஆள் கணக்குக்கு தான் சமைக்கிறது. அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு பத்தலை அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணலாம், பழங்கள் எடுத்து சாப்பிட்றது, இல்லைன்னா டக்குனு உடனே ஏதாவது ஒரு காயை வந்து நான் வேக வச்சு சாப்பிட்ருவேன். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெயிட் லாஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் இதையே எல்லா நாளும் ஃபாலோ பண்ணாதீங்க. ஒரு கேப் விடுங்க. ஒரு மாதம் வந்து இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணீங்க சிவியராக அப்படின்னா ஒரு மாதம் நல்லா நார்மல் லைஃப் வாங்க. அதுக்குன்னு ஒரேடியாகவும் சாப்பிட்றாதீங்க, நார்மலாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு மாதம் டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள். அது இன்னும் வந்து உங்களுக்கு சலிப்பு தட்டாது. ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓவர் வெயிட் இருக்கவங்க 20 கிலோ 30 கிலோ குறைக்கணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வெயிட் லாஸ் இருக்கும். சாயந்தரம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனதுனால அங்கே வந்து பணியாரமும் தேங்காய் சட்னியும் சாப்பிட்டேன். ஸோ லாஸ்ட் மீலாக வந்து நான் வந்து 4 மணிக்கு அதை எடுத்துக்கிட்டேன். வீட்டில் வந்து ஒரு 4:45 தான் வந்து இன்றைக்கி ஃபேட் கட்டட் ட்ரிங்க் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ லாஸ்ட்டு வந்து ஃபேட் கட்டட் ட்ரிங்கோடையே நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நிதிஷ் அப்பா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது 6:30 சில சமயம் வந்து ஹாட் வாட்டர் குடிச்சுக்குவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா க்ரீன் டீ குடிச்சுக்குவாங்க. அங்கே க்ரீன் டீ கிடைக்கும். இங்கே வீட்டில் இருக்க ஃபேட் கட்டட் ட்ரிங்க்லாம் அங்கே கொண்டு போக முடியாது இல்லையா, அதனால அவங்க ஒன்று ஹாட் வாட்டர் எடுத்துக்குவாங்க, அப்படி இல்லைன்னு க்ரீன் டீயோட ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. 6:30 அவங்க ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. நிதிஷ் அப்பா 9 டே வந்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. 10th டே வந்து அவங்க எப்படா நான் ஃபாஸ்டிங் இருக்கணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க 2-3 நாளாக. நான் எப்போ ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்படின்ட்டு. ஃபாஸ்டிங் இருந்துட்டு அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவோம். இன்னர் ஆர்கன்ஸும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், வெயிட் லாஸும் இன்னும் ஃபாஸ்ட்டாக நடக்கும். அதனால தான் அவங்க வந்து ஃபாஸ்டிங்கை வந்து ரொம்ப விரும்பி கேட்குறாங்க. எனக்கே ஒரு ஆச்சரியம் தான் என்னடா அப்படின்ட்டு. 10th டே வந்து நிதிஷ்பா ஃபாஸ்டிங், அதனால அந்த ஃபாஸ்டிங்கில் அந்த அளவுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது. நான் என்ன பண்ணுவேன்னா ஒன்று பழங்கள் எடுத்துக்கிறது, அந்த மாதிரி வீட்டில் இருக்கிறத ஏதாவது சிம்பிளாக எடுத்துக்குவேன். எப்பவுமே ஒருத்தவங்க வீட்டில் டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் டயட்டில் இருங்க, ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருங்க. அப்போனா தான் வந்து ஒருத்தவங்களோட டயட் அப்படின்றது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். 10th டே நிதிஷ்பா ஃபாஸ்டிங்னால வெள்ளிக்கிழமை வீடியோ வராது, சனிக்கிழமை உங்களுக்கு வீடியோ வந்துடும். அது வந்து செகண்ட் பீரியட் கூடிய அடுத்த 10th டேக்குரிய நம்ம என்ன பண்ணலாம், எப்படி டயட் ஃபாலோ பண்ணலாம், டயட் சார்ட்டும் சேர்த்து வந்துடும் உங்களுக்கு. இன்னைக்கு 9th டே வந்து அவங்களோட கலோரி டிஃபிஷியஸ் ஃபுட் எடுத்து சாப்பிட்றதும் சரி, கலோரி பேனிங் 300 கலோரி பேன் பண்ணுறதும் சூப்பராக பேன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் கண்டினியூவாக பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை ஒரு லைவில் சந்திக்கலாம்.